ஹாய் மக்களே, நிஷா வந்து பர்ச்சேசிங்க்கு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டா. என்ன லிஸ்ட்டு போடுறான்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ அன்னதானம் பண்ண போகிறாப்புல இருக்கு நிஷா. எனக்கே இப்போ தான் தெரியும். ஆமாம், நேற்று இப்போ தான் எனக்கே தெரியும். இப்போ நீ சொல்லவும் தானே தெரியும். அதுக்கு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன லிஸ்ட்டு எழுதுறான்னு பார்ப்போம். என்ன சாப்பாடு கொடுக்க போகிறேன் நிஷா? பிரியாணி. வேறு தொட்டுக்க வெங்காய பச்சடி. எழுது என்னென்னு பார்ப்போம். ஃபுல்லாக எழுது. என்னென்ன அந்த சாப்பாட்டுக்கு என்னென்ன சமைக்கிறியோ அது எல்லாம் எழுது. வீட்டில் உள்ளதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மஞ்சள், வெங்காயம், தக்காளி, அடுத்தது பச்சை மிளகாய். பிரியாணிக்குள்ளது தானே எழுதுகிற? சரி. பீன்ஸு, கேரட்டு, மல்லித்தலை, புதினா. வேற உடனே எழுதுறது காட்டணுமா? நான் என்ன எழுதுறேன்? அம்மா சொல்லுடி, எழுதுடி. புதினா நான் சொல்கிறேன் பாரு. எண்ணெய் சொல்லு. பட்டை கிராம்பு, பிரியாணி அந்த பூ என்னமோ அதெல்லாம் சேர்த்து வாங்கிடலாம். அடுத்ததை சொல்லு. சரி, பிரியாணிக்குள்ளது மல்லி, புதினா. வேற என்ன? தயிர், எலுமிச்சம்பழம். வேறு பிரியாணிக்கு ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள். பிரியாணி வெங்காய பச்சடிக்கு. வேறு என்ன கமாண்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். எழுது, அதையும் எழுது. ஷீட்டிங் எழுதலாம். அது தனியாக வாங்குறது காய்கறி கடையில் வாங்குறது, இது மளிகை கடையில் வாங்குறது. அப்படி தனி. அப்படியே பின்னாடி எழுது. அப்படியே திருப்பு. சாப்பாடு கட்டுற பேப்பரு, அதாவது சில்வர் ஷீட்டு. ஓகேங்களா? சாப்பாடு கட்டுற பேப்பரு. அது என்ன ஒரு கட்டு வாங்கினா போதுமா? இன்னொரு கட்டு இருக்குல்ல வீட்டில்? சரி. வெங்காய பச்சடி கட்டுறதுக்கு அந்த கவரு இருக்கா? அதுவும் இருக்குது. நூலு கண்டு இருக்கா? வேற என்ன? நிஷாவுக்கு பல்ல பிடுங்க போகிறாங்க. ஆமாம், இப்போ ஒட்டி சரி வரல. அது வந்து எங்கள் ஈகாமே இந்த பல்ல பிடிங்கிடுவோம். இனிமேல் ஓட்ட பல்லோட தான் இருப்பான் நிஷா. மறுபடியும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அது காசு கொடுத்ததுக்கு போய் மறுபடியும் ஒரு தடவை ஃப்ரீயாக போய் அடைச்சிட்டு வந்தேன். மறுபடியும் வந்து இதாகுது. அதனால் பல்ல பிடிங்கிட வேண்டியது, அவ்வளோதான். அடுத்தது எழுதுறி. பிரியாணிக்கு வேறு என்ன? பச்சை பட்டாணியா? பீன்ஸ் அந்த இது என்னது? மீல் மேக்கரா? மீல் மேக்கர் இல்லாட்டி சோயா பீன்ஸு, ரெண்டும் ஒன்று தான். சோயா பீன்ஸு, நெய். சோயா பீன்ஸு, நெய். வேறு என்ன? வேறு என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன வேறு என்னடி? தயிர் வந்து சாப்பாட்டுக்கு வாங்கணும். வெங்காய பச்சடி. சரி, ரெண்டுக்குமே வாங்கிக்க. அதே மாதிரி வெங்காயமும் பிரியாணிக்கும் வாங்கணும், இதுக்கும் ஆனியன் ரைத்தாவும் வாங்கணும். சரி. வேற என்ன? மறந்துட்டியா? இல்லை மறக்கலையா? நூலுகண்டெல்லாம் இருக்குல்ல? சாப்பாடு பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. அரிசி எழுதலை? அரிசி எழுது. அரிசி எத்தனை கிலோ வாங்கணும்? 5 கிலோ போய் ஒன்று வாங்கிட்டியா? ரைட்டு. அரிசி. வேறு என்ன மறந்துட்ட? பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதெல்லாம் நான் சொல்லி தர வேண்டியதாக இருக்குது. காலையிலே உன்ட்ட சொன்னேன், நான் இன்றைக்கி போய் இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுருவோன்னு. இன்னைக்கு உன்ட்ட காலையில் நான் சொல்லலையே. இஞ்சி பூண்டு. வேறு என்ன? வெஜிடபிள் பிரியாணிக்கு சொல்லு. இதில் வந்து இங்கே பிள்ளையார் கோயிலில் வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்து செய்யப்படுறாங்க. அதுதான் வந்து யோகம் வளர்த்து கொண்டு இருக்காரு. காதில் உங்களுக்கு வந்து நாங்கள் பேசுறதை வந்து கம்மி பண்ணோம்னா அங்கே பேசுறது வந்து உங்களுக்கு காதில் விழுதான்னு சொல்லுங்கள். நாளைக்கு எல்லோரும் வாங்க, கூட்டிகிட்டு போகிறோம். வாங்க, இங்கே இருக்கவங்களும் வாங்க, களத்தூரில் இருக்கவங்க எல்லோரும் வாங்க, பார்ப்போம், சந்திப்போம். அடுத்து வேறு என்ன தினத்துக்கு வேறு என்ன செய்யணும்? வேறு என்ன? பிரியாணிக்கு என்னது? புதினாலாம் எழுதிட்டியா? புதினா, மல்லித்தலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாமே எழுதிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எல்லோரும் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. வேறு எதுவும்? சரி, கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளேயே நாங்கள் போய் வாங்கிடுறோம். போய் வாங்க. இல்லை கமெண்டில் இல்லை, கமெண்டில் சொல்லுங்கள். டிக் பண்ணிக்கலாம். வேறு என்ன? சரி, கிளம்பு. நீ கிளம்பு. அது எதாவது வந்துச்சுன்னா அங்கே வாங்குற சாமான் பார்த்து ஞாபகம் வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம்.
கெச்சிக்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போய் ஜாமான் வாங்குவீங்களா இல்லை அப்படியே என்னென்ன இருக்குன்னு போயிட்டு அப்படியே பார்த்து வாங்கிட்டு வருவீங்களான்றத கண்டிப்பா கமெண்ட்ல. காய்கறி மட்டும் இன்னைக்கு வாங்கல. செல்லம் வந்து இந்த 15 நாளுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு தான் கூட்டிட்டு போறது. அந்த லிஸ்ட்ல உள்ளது மறந்துட்டோம்னா நேற்று லிஸ்ட்டு போட்டு 1000 ரூபா அடிச்சு விட்டீங்க நல்லா குனியை வச்சு. அது ஞாபகம் வச்சு கோயில இந்த பொம்மையெல்லாம் வாங்கணும், தலைவணி உரெல்லாம் வாங்கணும், அங்க போனா யோசிச்சா வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அதான் சரி ரைட்டு கிளம்புங்க ராஜா, மழை வர்ற மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் பர்ச்சேசிங் போயிட்டு வரோம். நீங்கள் என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பர்ச்சேஸ், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, பை.